வணக்கம் மக்களே. இப்போ சாம்பார் வைக்கலாம் வாங்க. சிறுகீரை கொத்து கொத்தாக போட்டு சாம்பார் வைக்கலாங்க. கொஞ்சோண்டு சிறுகீரை கிள்ளிக்கினேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அடுப்பில் தான் பருப்பு வச்சேன். சிலிண்டர் இன்னும் வரல. 16ஆம் தேதி தான் புக் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமே அடுப்பில் தாளிப்பு தாங்க கேஸில் போட்டுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கீரை அப்படியே கொத்து கொத்தாக போட்டு, முருங்கைக்கீரை தான் அது மாதிரி வைப்போம். சிறுகீரையில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பும் தண்ணியும் ஊற்றி நல்லா கொச்சி வரட்டுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கோங்க. எங்கள் புளி கருப்பாக தாங்க இருக்கும், வீட்டு புளி. நல்லா கொதிக்கும் போது சிம்மில் வச்சுட்டு இந்த கொத்து கொத்தாக இந்த சிறுகீரையை போட்டு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மேலே சாம்பார் பொடி தூவி சாப்பிட்டு தான் பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இறக்கிடுங்க.